अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् पररन्ध्रेषु जात्यन्ताः परदारेष्वपुंसकाः परिवादेषु ये मूकाः ते अतीव दयिता मम. இது எம்பெருமானுடைய வாக்கியம். கீழே சாஸ்திரங்கள் நமக்கு காட்டினதை அனுபவித்தோம். அதாவது கேசவாராதனம் த்ரயம் ராகாத்யபேதம் மனः வாகதுஷ்டா அனுசாதினா ஹிம்சாரஹிதக்காயா கேசவாராதனம் த்ரயம். மனோவாக்காயங்கள் மூன்றும் தோஷமில்லாமல் இருக்கிறது தான் கேசவாராதனம். கேசவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனம், அவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனத்துக்கு யோகியர்களாக நாம் ஆரோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எட்டுமா மலர், அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரஹா, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம், விசேஷதா ஞானம் புஷ்பம், தப புஷ்பம், தியானம் புஷ்பம், ததைவ சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம். விஷ்ணு பிரீத்திகரம் பவேத், விஷ்ணுவுக்கு எது பிரீத்தி, அவனுக்கு விருப்பமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 8 குணங்கள். அது 8 குணங்களை 8 மாமலராக சொல்லப்பட்டது. அஹிம்சாதிகள் கொண்டிருக்கணும். ஏன்னா மலர்ன்றது ஆத்மா, அந்த ஆத்மா இந்த 8 குணங்களை கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட மலர் தான், நன்மலர் தான் எம்பெருமானுக்கு பிடிக்கும். அப்படின்னா அப்படிப்பட்ட ஆத்மா உடையவனாய் கொண்டு நாம் எம்பெருமானை ஆராதிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிது. அப்படி நாம் இங்கிருந்து ஆராதித்தோன்னா போய பிழையும் பூதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் அப்படின்ற ரீதியில் நமக்கு அங்கே வைகுண்டத்தில் குணாஷ்டகங்கள், நமக்கு பாபமின்மை, ஜரையின்மை, மரணமின்மை, சோகமின்மை, பசியின்மை, தாகமின்மை, நினைத்ததை நல்லதை விரும்புதல், விரும்பியதை பெறுதல், அதான் சத்திய காமகான் பெறுது. சத்திய சங்கல்பா, நினைத்ததை நடத்தல் அப்படின்ற ரீதியில் அந்த 8 குணங்கள் அங்கே கிடைக்கும். அங்கே கிடைக்கிறா போல் இங்கேயும் அந்த 8 குணங்கள் நமக்கு அதை அடிச்சோடாக இங்கேயே நாம் பெறுவோம் அதனுடைய அனுபவத்தை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்காக தான் அந்த 8 குணங்களை நாம் கொண்டவர்கள் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கோ, இல்லை 8 குணங்கள் நமக்கு எம்பெருமான் இங்கேயே அருள வேணும், இந்த அஹிம்சாதி குணங்களை நமக்கு அருள வேணும், அந்த 8 குணங்களுக்கு துல்லியமாக இங்கே நாம் வர்த்திக்கிறதுக்கு அஹிம்சாதி குணங்களை அருள வேணும் அப்படின்றதுக்காக எண் பகர் பூ அப்படின்னு பெரியாழ்வார் காட்டினார். அதை கொண்டு எம்பெருமானுக்கு ஷண்பகம், மல்லிகை, இருவாட்சி, புன்னை, கருமுகை இதெல்லாம் முதலிய புஷ்பங்கள் 8 புஷ்பங்களை சொன்னது. ஒன்று, நாம் அந்த குணங்களோடு வர்த்திக்கிறோன்றதுக்காக அந்த குணங்களை காட்டக்கூடிய புஷ்பங்கள். இல்லைன்னா அந்த புஷ்பங்களை நாம் சமர்ப்பிக்கிறதுனால எம்பெருமான் அந்த குணங்களை நமக்கு அருள வேணும் அப்படின்றத இதெல்லாம் சாஸ்திரங்களை கொண்டு பார்த்தோம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும்னு நம்முடைய பாப்பங்கள்லாம் போய் புது பாப்பங்கள்லாம் ஒட்டாமல்
நாம் எம்பெருமானுக்கு குணாஷ்டக சம்பத்தி அங்கே போய் பெற்று எப்படி கைங்கரியம் பண்ணுவோமோ அதனுடைய அடிச்சுவடாக இங்கே நாம் கைங்கரியம் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போது இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் அப்படின்னு ஆண்டாள் சாச்சாளே. அதை போல எம்பெருமானுடைய திருவருளை இங்கேயும் அங்கேயும் இங்கும் அங்குமே அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவருளை எப்படி பெறுவோம், அப்போ அந்த எம்பெருமான் திருவருளுக்கு நாம் ஆளாரோம் அப்படின்றத இந்த இடத்துல எம்பெருமானே சொல்கிறான். என்னுடைய பிரீத்திக்கு பாத்திரமானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன சாஸ்திரம்தானே சொல்கிறது, எம்பெருமான் சொல்கிறான் அப்படின்னா அது சாஸ்திரம். இப்போ கீதா சாஸ்திரத்து மூலமாக சொல்கிறான், விஷ்ணு தர்மங்கள் பாரதங்கள் இது மூலமாகவும் சொல்கிறான். அப்போ சாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொல்லணுமா எம்பெருமான் சொல்கிறாருன்னு சொல்லணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடுறா. வழக்காடச்சே ஏற்கனவே சட்ட புத்தகம் இருக்குதே, அந்த சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள்லாம் எடுத்து வாதாடுறான். அது தவிரவும் இந்த சில வழக்குகளில் நீதிபதிகள் ஏற்கனவே நீதி வழங்கியிருக்காளே அதை எடுத்தும் உதாரணமாக சொல்லுவார்கள். அது எங்கே இருக்குது, அந்த சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறது சட்டம், இது நீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது, நீதிபதிகளினுடைய தீர்ப்பில் இருக்குது. அதையும் எடுத்து அங்கே உபாதனம் பண்ணுவார்கள், வழக்காடுவார்கள். அதையும் சொல்லி உதாரணமாக சொல்லி இப்போது சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறதையும் சொல்கிறா, நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பையும் அதுக்கு உதாரணமாக்குறா. அதுபோல் அதுவும் அங்கேயே தான் இருக்குது. அது சட்ட புஸ்தகத்தில் இருக்குது, அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடிய அதனுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய நீதிமன்ற அந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோமே நீதிபதி தீர்ப்பு அதில் இருக்குது. அதுபோல் சாஸ்திரங்கள்லேயே சாஸ்திரமே நேரம் நமக்கு சொல்கிறது. இப்போ கீழே சொன்னதெல்லாம் இப்போ சொன்னமே பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக பரிவாதேஷு ஏ மூக்காக தே அதீவ தைதா மமா அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்லோகமும் அது அங்கே தான் இருக்குது. ஆனால் இது எம்பெருமான் சொன்னதா அங்கே இருக்குது. அதனால் எம்பெருமானே இதை சொல்கிறான். இப்போ கீதாதி சாஸ்திரம் எப்படி எம்பெருமான் நேரத்தானே சொன்னானோ, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தானே எப்படி உபதேசித்தானோ, அதே போல் ஒரு கால அவசர விசேஷத்தில் சமயத்தில் ரிஷிகளுக்கோ அவர்களுக்கோ இவர்களுக்கோ எம்பெருமான் சொன்ன வார்த்தையோ அந்த இடத்துல அந்த சாஸ்திரங்கள்லேயே இருக்குது. அதனால் இப்போது இப்படி நாம் தூயோமாய் வந்து தூமலர் தூவினோன்னா எம்பெருமானுக்கு பிரீத்தி ஆவோம் அப்படின்றத எம்பெருமானே எனக்கு இவர்கள்லாம் பிரேமானவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதை எம்பெருமான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லச்சே மூன்றாக சுருக்கி சொல்கிறான். மனோவாக்காயங்கள் மூணும் தோஷம் இல்லாத இருக்கணும்னு முதல்ல சொன்னமோல்ல, அந்த சாஸ்திரம் சொல்லித்துன்னு அதை இந்த இடத்துல ஒரு மாதிரி சுருக்கி எல்லா விஷயத்தையும் சுருக்கி நமக்கு அருள்றான். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக, பரரந்திரம் இருக்குதே, ரந்திரம் அப்படின்னா அவர்களுடைய மர்மமான விஷயம்னு அர்த்தம். மர்மமான விஷயம்னா ரந்திரம்னா அப்புறம் ஓட்டை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஓட்டைன்னா குறை. ஒரு பாத்திரத்தில் ஓட்டை இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த பாத்திரத்தில் அது குறை.
அதுபோல பரரந்திரேஷு இதரர்களுடைய ரந்திரம் குறைகளை காண்பதில், குறைகள் விஷயத்தில் ஜாத்தியந்தாக, அந்தாகா அப்படின்னா குருடன் அர்த்தம், குருடர்கள்னு அர்த்தம். இது பிறவி குருடனாக இருக்கணும். பிறவி குருடனா, ஜாத்தியந்தாகன்னா பிறக்கும் போதே ஒருத்தன் குருடனாக இருந்தான்னா நடுவில் கண்ணு குருடா போயிடுத்துன்னு சொன்னால் அவனை பற்றி ஏற்கனவே இவனுக்கு தெரியும். அப்படி இல்லை, ஒருத்தனை பற்றி ஒன்றுமே தெரியாது. பிறவி குருடன்னா அவனை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆன மாதிரி இருக்கணும். அவனை மற்றவர்களுடைய குறை காண்பதில் பிறவி குருடன் போல நடந்து கொள்ள வேண்டும். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு அபும்சகாக. பரதாரேஷு பிறர் மனைவி இருக்காளே, பரஸ்திரீ பிறருடைய மனைவிகள் விஷயத்தில் அபும்சகாக, பும்சத்துவம் இல்லாது போலே, நபும்சகன் போலே நடந்து கொள்ள வேண்டும். அதாவது அவள் விஷயத்தில் நபும்சகனுக்கு ஒரு ஸ்திரீயை பார்த்தா ஆசை வருமா? மனசுலேயும் ஆசை வராது, எண்ணத்துலேயும் வராது. அதான் எண்ணத்தில் வராது, மனசில். அதனால் அதை பற்றி பேசவும் மாட்டான், அதை போய் அனுபவிக்கவும் மாட்டான். அதனால் பரதாரேஷு அபும்சகாக, பும்சத்துவம் இல்லாதவனை போல இருக்கணும். பரிவாதேஷு ஏ மூக்காக, பிறரை பழிக்கிறது இருக்குதே, பிறரை பழிப்பது இருக்குதே, அவளை அவதூறுலாம் சொல்கிறது இருக்குதே, அதில் ஊமை போல இருக்கணும். ஊமை பிறரை பழிக்க முடியுமா? வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாது தன்னுடைய அபிப்பிராயத்தை. அதுபோல பிறரை பழிப்பதில் ஊமை போல வர்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். இப்போ இது மூலமாக பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக அப்படின்னா குருடன் அப்படின்னா ஊனக்குருடன், ஞான குருடன். கண்ணு ஊனமாக இருக்குது, ஞானம் ஊனமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்னன்னா, இது எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும்? மனோ வியாபாரம். அதனால் இது தோஷமற்ற மனசுக்கு உதாரணமாக இதை சொல்லிருக்கான். பரரந்திரேஷு ஜாத்தியந்தாக ராகாத்யபேதம் மனஹா அப்படின்னு சொல்லித்தே அதை இந்த இடத்துல எம்பெருமான் விவரித்து ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கான். பரதாரேஷ் அபும்சகாக அப்படின்னு பிறர் மனை விஷயத்தில் நபும்சகனை போல நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அது காய்க வியாபாரமாக எடுத்துக்கணும். எப்படி காய்கம்னா, நபும்சகன் போல இருக்கணும்னா பிறர் மனையை மனசாலையும் பார்க்க மாட்டான், எண்ண மாட்டான், அவளை பற்றி பேசவும் மாட்டான், வர்ணிக்கலாவும் மாட்டான், அதை அனுபவிக்கவும் மாட்டான். அதனால் இதில் மனோவாக்காயம் மூன்றும் நபும்சகன் ஒருபடியாக இருப்பான், அதாவது விலகி. அப்போ அதில் உட்கட்டமாக இருக்கிறது காய்க வியாபாரம். அதனால் இதை காய்கம்னு எடுத்துக்கணும். பரிவாதேஷு ஏ மூக்காக, பிறரை பழிப்பதில் ஊமையை போல இருக்கணும்னா இது வாக் வியாபாரம். மனசு, உடல், வாக், இது மூன்றும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதே கேசவாராதனம் திரயம்னு. அதை எம்பெருமான் இன்னும் இந்த அஹிம்சாதிகள், சர்வபூத தய, க்ஷமா எல்லாத்தையும் இதில் அடக்கப்பட்டிருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடியவர்கள் தே அதீவ தைதா மமா, எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லுறாங்க. இந்த மாதிரி நாம் இருந்தோன்னா எம்பெருமானுக்கு பிரியமாக இருப்போம். எப்போ நாம் பிரியமாக இருக்குமோ ஒருத்தருக்கு, அப்போ தான் அவளுக்கு நாம் எதனா ஒரு உபச்சாரம் பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். லோகத்தில்
நாம் ஒருத்தர் இடத்துல பிரியமாக இருந்தால் தான் அவள் நம்ம இடத்துல நாம் பண்ணக்கூடிய உபச்சாராதிகளை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இல்லைன்னா அவள் ஏற்றுக்க மாட்டாள். அவன் வந்து நம்ம இடத்துல பிரியமே கிடையாதுடா அவன் இடத்துல, நாம் அவாத்துக்கு போயெல்லாம் தங்கக்கூடாது. என்ன ஏதோ நம்ம ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் அவன் இருந்தால் கூட என்ன, நாம் பாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்த்துட்டு அவன் பக்கமே போகாத நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் பிரியமாக இருந்தால் தான் அவளுக்கு நாம் உபச்சாரம் பண்ணால் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த உபச்சாரத்தை நாடியும் வருவார்கள், நம்முடைய உபகாரத்தை நாடி. அதனால் எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் பண்ணணும்னா இந்த எம்பெருமானுக்கு எம்பெருமானே சொன்ன வழியில் நாமும் இதுவாக இருக்கணும். இதில் கீழே சொன்னதெல்லாம் காட்டிலும் இந்த இடத்துல சில விஷயங்கள்லாம், அனுஷ்டான விஷயங்கள்லாம் ரொம்ப நன்னா சொல்லியிருக்கோம். அதாவது இதெல்லாம் நாம் விரிவாக மேலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரிதித்யதீசானபதாश्रयम् श्रीवत्सवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्.